Build your dreams, live rich, and leave rich. உங்க ஹோம் லோனை சீக்கிரமா கட்டி முடிக்கிறது ஒரு பெரிய சாதனைன்னு நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கணக்கு போட்டு பார்த்தா அது உங்களை பணக்காரன் ஆக்குறதுக்கு பதிலா ஒரு பெரிய நிதி பொறியில சிக்க வைக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? அது ஏன் எப்படின்னு தான் இந்த பகுதியில விரிவா பார்க்க போறோம். லைவ் ரிச் அண்ட் லிவ் ரிச் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் கிரிஷ். நம்ம தத்துவம் ரொம்ப சிம்பிள். வளமா வாழ்றதுன்னா ஆடம்பரமா வாழ்றதில்ல, எந்த விதமான பணக்கவலையும் இல்லாம மன அமைதியோட வாழ்றது. இங்க நாம ஷேர் பண்ற எல்லா விஷயங்களும் ஒரு பொதுவான வழிகாட்டுதலுக்கு தான். உங்களுடைய தனிப்பட்ட நிதி நிலைக்கு ஒரு நல்ல திட்டம் வேணும்னா கண்டிப்பா செபில பதிவு செஞ்ச ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட பேசுங்க. சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம் இத கற்பனை பண்ணி பாருங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்கு. அதே சமயம் நீங்க கட்ட வேண்டிய ஹோம் லோன் பாக்கியம் சரியா 20 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்போ நீங்க என்ன செய்வீங்க? மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்கும் இல்லையா? ஆமா, அந்த போராட்டம் இதுதான். உங்க மனசுல இருக்கிற ஒரு குரல், அதாவது நம்மளோட எமோஷனல் சைடு. அடடா, கையில காசு இருக்கு, உடனே கடனை கட்டி முடிச்சிடலாம், கடன் இல்லாத வாழ்க்கை எவ்வளோ நிம்மதி அப்படின்னு சொல்லும். ஆனா உங்க மனசோட இன்னொரு பக்கம், அந்த லாஜிக்கல் வாய்ஸ், ஒரு நிமிஷம் அவசரப்படாத, முதல்ல கணக்க போட்டு பார்ப்போன்னு ஒரு சின்ன எச்சரிக்கை கொடுக்கும். இதுல யார் சொல்றது சரி? இப்ப வாங்க கணக்க பார்ப்போம். இந்த விவாதத்தோட மையமே இதுதான். நீங்க அந்த 20 லட்சத்தை வச்சு கடனை அடைச்சா நீங்க மிச்சப்படுத்துறது வெறும் 8.5% வட்டி. ஆனா அதே பணத்தை ஒரு நல்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செஞ்சா வருஷத்துக்கு சராசரியா 12%லிருந்து 15% வரைக்கும் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு சின்ன வட்டியை மிச்சப்படுத்த போறீங்களா, இல்ல அதை விட பெரிய வருமானத்தை சம்பாதிக்க போறீங்களா? இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க அதிக லாபம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை விட்டுட்டு கம்மியான வட்டிய சேமிக்க முடிவு செய்றீங்க. அதாவது உங்க பணத்தை வச்சு நீங்க உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய செல்வத்தை பேங்க்குக்கு தார வார்க்கிறீங்க. இதுக்கு பேர் தான் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். சரி, இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான ஐடியா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கான்செப்ட்க்கு பேரு ஆர்பிட்ராஜ். இந்த வார்த்தை கொஞ்சம் புதுசா இருக்கலாம், ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். பேங்கோட பணத்தை வச்சே நாம எப்படி பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது தான் இது. அதாவது வட்டி விகித ஆர்பிட்ராஜ்னா என்னன்னா, ஹோம் லோன் மாதிரி குறைஞ்ச வட்டிக்கு கடன் வாங்கி அந்த பணத்தை பங்குகள் இல்லனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி அதிக வருமானம் தரக்கூடிய இடத்துல முதலீடு பண்றது. இது ஒரு புத்திசாலித்தனமான உத்தி. இந்த சார்ட்டை பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். உங்க ஹோம் லோன் வட்டி 8.5%ன்னு வச்சுக்கலாம். ஆனா நீங்க கட்டுற வட்டிக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதால உங்க உண்மையான செலவு வெறும் 6.5% தான். இப்போ உங்க முதலீடு ஒரு 13% வருமானம் கொடுத்தா இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம், அதாவது 6.5%, அதுதான் பேங்கோட பணத்தை வச்சு நீங்க சம்பாதிக்கிற சுத்தமான லாபம். உண்மையே சொல்லப்போனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்க வீடு அதுக்கான வட்டியை அதுவே சம்பாரிச்சு கொடுத்துரும். எப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க வாடகை வீட்டுல இருந்திருந்தா எவ்வளோ சேமிப்பீங்களோ அந்த பணம், உங்களுக்கு கிடைக்கிற வரி சலுகைகள், அப்புறம் உங்க சொத்தோட மதிப்பு ஏறுறது, இது எல்லாத்தையும் சேர்த்தா நீங்க கட்டுற இஎம்ஐ வட்டியை விட அது அதிகமா இருக்கும். இப்போ கடனை அடைக்காம அந்த பணத்தை ஏன் நம்ம கையிலேயே வச்சுக்கணுங்கிறதுக்கு 3 முக்கியமான காரணங்களை விரிவா பார்க்கலாம். முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் பணப்புழக்கம், அதாவது லிக்விடிட்டி. நீங்க ஒரு பெரிய தொகையை கடனை அடைக்க பயன்படுத்திட்டீங்கன்னா அந்த பணம் உங்க வீட்டு செங்கல் சிமெண்ட்ல போய் லாக் ஆயிடும். ஒரு அவசர தேவைன்னா அதை உடனே எடுக்க முடியாது. இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு நம்ம வீட்ல இருக்கிற பாத்ரூமை விற்க முடியாது இல்லையா? ஆனா அதே பணம் உங்க கையில மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்தா சில நாள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். இந்த பணப்புழக்கம் தான் நம்மளோட உண்மையான நிதி பாதுகாப்பு. ரெண்டாவது காரணம் வரி சலுகைகள். ஹோம் லோனுக்கு அரசாங்கம் கொடுக்கிற டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் ஒரு வகையில மானியம் மாதிரி தான். நீங்க கடனை முன்கூட்டியே அடைக்கும்போது அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கிற இந்த சலுகையை நீங்களே வேணான்னு சொல்றீங்க. இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு யோசிங்க. நம்ம வருமான வரி சட்டத்துல செக்ஷன் 80C கீழே அசல் தொகையில 1.5 லட்சம் வரையும், செக்ஷன் 24B கீழே வட்டிக்கு 2 லட்சம் வரையும் நீங்க வரி விலக்கு வாங்கலாம். இது உங்க வட்டி செலவை உண்மையிலே ரொம்ப குறைக்குது. மூணாவது காரணம் பணவீக்கம். ஆமா, கடன் வாங்கினவங்களுக்கு பணவீக்கம் ஒரு நண்பன் மாதிரி. எப்படி? உங்க இஎம்ஐ தொகை அடுத்த 20 வருஷத்துக்கும் மாறாம அப்படியே இருக்கலாம். ஆனா பணவீக்கத்தால உங்க சம்பளம் உயரும்போது அந்த இஎம்ஐ உங்களுக்கு ரொம்ப சின்ன தொகையா தெரியும். அதோட உண்மையான மதிப்பு வருஷா வருஷம் குறைஞ்சுகிட்டே வரும். இந்த ஸ்லைடு சொல்ற மாதிரி உங்க ஹோம் லோனை கொல்ல நீங்க அவசரப்படாதீங்க. பணவீக்கம் உங்களுக்காக அந்த வேலையை ரொம்ப அமைதியா திறமையா செஞ்சிட்டு இருக்கு. கடனோட உண்மையான பாரத்தை அது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடும். சரி, இப்போ இந்த கான்செப்டை ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் வாங்க. அமூல்யா, அப்பேன்னு 2 நண்பர்களோட கதையை பார்ப்போம். 2 பேருக்குமே கம்பெனியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் போனஸ் கிடைக்குது. இங்கே தான் அவங்க பாதை 2ஆ பிரியுது. அமுல்யா மனசு சொல்றத கேட்டு உடனே கடன் அடைச்சிட்டு அப்பாடா நிம்மதின்னு நினைக்கிறாங்க. ஆனா அபே
கணக்கு போட்டு பார்த்து அந்த பணத்தை வருஷத்துக்கு 13% வருமானம் தரக்கூடிய ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ல முதலீடு பண்ணிட்டு பொறுமையா இருக்காரு. 10 வருஷம் ஓடி போச்சு. அமூல்யா தன்னோட பொண்ணு காலேஜ் படிப்புக்கு பணம் தேவைப்பட்டப்போ 11% வட்டியில ஒரு எஜுகேஷன் லோன் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஆனா அபயோட நிலைமைய பாருங்க. அவரோட 10 லட்சம் முதலீடு 10 வருஷத்துல பல மடங்கு பெருகி அவரோட பொண்ணு காலேஜ் ஃபீஸையும் கட்டி மீதி இருந்த ஹோம் லோனையும் அடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய தொகையா மாறி இருந்தது. இதுல இருந்து என்ன தெரியுது? அமூல்யா ஒரு தற்காலிக நிம்மதிக்காக ஒரு பெரிய வாய்ப்பை இழந்தாங்க. ஆனா அபே நல்ல கடனை ஒரு கருவியா பயன்படுத்தி மிகப்பெரிய செல்வத்தை உருவாக்கினாரு. சரி, இவ்ளோ பேசுறோமே, அப்போ நீங்க என்னதான் செய்யணும்? உங்களுக்காக இதோ ஒரு சிம்பிளான 4 ஸ்டெப் செக்லிஸ்ட். முதல்ல உங்க ஹோம் லோன் வட்டி 9%க்கும் குறைவா இருந்தா கையில இருக்கிற உபரி பணத்தை கடன் அடைக்காம முதலீடு பண்ணுங்க. ரெண்டாவது, ரொம்ப முக்கியமா உங்க எமர்ஜென்சி ஃபண்டை தொட்டு கூட பார்க்காதீங்க. அதை வச்சு கடனை அடைக்கிறது தற்கொலைக்கு சமம். மூணாவது, டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கழிச்சதுக்கு அப்புறம் உங்க உண்மையான வட்டி எவ்வளோன்னு கணக்கு போடுங்க. கடைசியா, உங்களுக்கு கடனை அடைஞ்சே ஆகணும்னு ஆசை இருந்தா பேங்க்குக்கு பணம் கட்டுறதுக்கு பதிலா லோன் ஃப்ரீடம் ஃபண்டுன்னு ஒரு எஸ்ஐபி ஆரம்பிங்க. அந்த ஃபண்ட் உங்க கடன் பாக்கியை விட அதிகமாகும் போது ஒரே செட்டில்மெண்ட்ல கடனை முடிச்சிடுங்க. ஆக இந்த முழு பகுதியோட இறுதி தீர்ப்புக்கு வந்திருக்கோம். இது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம மனசுல இருக்கிற உணர்ச்சிகளுக்கும் கணிதத்துக்கும் நடக்கிற ஒரு போட்டி தான். இதுல இருந்து நாம கத்துக்கிட்ட 5 முக்கியமான பாடங்கள். 1. பண விஷயத்துல உணர்ச்சிகளை விட கணக்கு தான் முக்கியம். 2. கடன் இல்லாத வீட்டை விட கையில இருக்கிற பணம் தான் உண்மையான பாதுகாப்பு. 3. ஆர்பிட்ராஜ் மூலமா வட்டி கட்டுறதை விட அதிகமா சம்பாதிக்க முடியும். 4. அரசாங்கம் கொடுக்கிற வரி சலுகைகளை முழுசா பயன்படுத்துங்க. 5. பணவீக்கம் உங்க கடனோட பாரத்தை குறைக்கும்னு மறக்காதீங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க கடன் இல்லாம ஆனா பெரிய சொத்து எதுவும் இல்லாம இருக்க விரும்புறீங்களா? இல்ல உங்க செல்வத்தை வளர்க்க உதவுற நல்ல கடனோட ஒரு செல்வந்தரா இருக்க விரும்புறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. புத்திசாலித்தனமா யோசிச்சு முடிவெடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட நிதி பயணத்தை திட்டமிட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற தி லெகசி டைரி லிங்கை பாருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம். லிவரேஜ் அண்ட் லீவரேஜ்.